அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த பிராபவ, அது தூய தமிழில் சொல்கிறப்ப பராபவ தமிழ் புத்தாண்டு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு. ஆனால் இண்டிவிஜுவலான அறிவுறுத்தல்ங்கிறது தனித்தனி வீடியோவோ ஒவ்வொரு ராசிக்கும் போடுறேன். இப்போ கன்சால்டேட்டாக அந்த 12 ராசிக்கும் 3 கேட்டகரியில் பிரிப்பேன். அதை ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு முன்னோட்டமாக. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இப்போ இது 40வது ஆண்டு. தமிழ் ஆண்டுகள்னால் 60 ஆண்டுகள் இருக்குது. அதில் 40வது ஆண்டாக பராபவ அப்படின்னு வருது. பராபரம் அப்படின்னாலே தெரியும். பரானாலே பெரியது அப்படின்னு ஐடியா பண்ணலாம். பவ அப்படின்னா அப்படி இருக்கிறது, ஆகுதல், தோற்றம் அப்படின்லாம். அது பவஸ்து அப்படி சுப அப்படிலாம். அது அது சமஸ்கிருதவ இது ஒண்டி பேக்கே 4 விதமான உச்சரிப்பாங்க. தொண்டையிலேருந்து, நெஞ்சிலேருந்து, அடிவயிற்றுலேருந்து கீழே இப்படிலாம் பண்ணுவாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சமஸ்கிருதம் கரெக்டாக வரும். அது அப்படி ஒரு அடித்தளமாக இருக்கும், அது ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு தமிழ் தான். இப்போ பிராபவ அப்படின்னு சமஸ்கிருதத்துலேயும் பராபவ அப்படின்னு. அப்போ பராபரம்னா பரான்னா பெரிய பெரிய அமைப்பாக, பெரிய தோற்றமாக. சில பேர் இந்த தமிழில் அந்த பெயரை இது பண்ணுறப்ப அருள் தோற்றம், அருட்தோற்றம்பாங்க. அருள் பராபரம்னாலே அருள் கொடுக்குற, கடவுள்னாலே அருள் கொடுக்கறது தானே. அவன் அருள் வேண்டும் அப்படின்னு தானே சொல்கிறோம். அருள் தோற்றம் அப்படின்னா புதுசாக உருவாகிறது. இந்த ஆண்டு அப்படி இருக்கும். ஏன் அது மாதிரிலாம் அந்த காரண காரிய பெயர் நமது முன்னோர்கள் வைக்கிறாங்க அந்த அனுபவத்தில் அப்படின்னாக்கா, அந்தந்த கோள்கள் அந்த பதவி ஏற்கிறாங்க. அந்த கோள்களோட தன்மைக்கு ஏற்றபடி தான் அந்த ஆண்டோட பலன்கள் இருக்கும். அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஐடியாவை பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கான ஒவ்வொரு ராசிக்கான அந்த அறிவுறுத்தல்ட்டே அந்த இதை சொல்லுவேன், கைடன்ஸ் கொடுப்பேன். இப்போ 14 வருகிற 14/4/2026 அன்று 9:35 காலம்புற 9:35 AM அப்போ இந்த சூரியன் மேஷத்திற்குள் பிரவேசம் பண்ணுறார். தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ அந்த 14/4/2026 9:35 இந்த ஆண்டு பிறக்குது. 40வது ஆண்டாக பராபவ. பவனாலே அது ஒரு அமைப்பு, அதுபோல் அதுவாக ஆகுதல் அப்படின்லாம். அதுக்கு வெவ்வேறு இது சொல்கிறாங்க. பவன்னா அப்படியே இருத்தல் அப்படின்லாம் வரும். அந்த ஒரு உணர்வு எதோட சேர்றதோ. இந்த பராபவன்னாக்க அப்போ கடவுளோடு இருத்தல் போல். அதனால தான் அருள் தோற்றம் அப்படின்னு. எல்லோருமே, நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன் சொல்லுவேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்லேருந்து மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகலாம். இப்போ இந்த ஆண்டில் யார் மேஜர் பொறுப்புகளை எடுக்கிறாங்க, ராஜாவாக யார் இருக்கா அப்படின்னா குரு பகவான். இந்த ஆண்டுக்கான ராஜா யார்? குருனாலே உங்களுக்கு தெரியும். அது முழு சுபர்கோள். குரு பார்வை கோடி பெரும்பாங்க. அது எல்லா ராசிக்கும் நன்மையை மட்டும் செய்கிற மாதிரி. அந்த குரு அந்த உங்கள் ராசியை பார்த்தா, அதுக்கு ஜோதிடத்திலே வேறு கூட்டணி இருக்குது. 2 கூட்டணி இருந்தாலும் இது கூட்டணிக்கு ஏற்றபடிலாம் நடக்காது. குருக்கே நான் ஜென்ரலாக சொல்லுவேன், இந்த தேவகுருக்கு எல்லோருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறது. ஸோ அவர் ராஜாவாக வர்றதால மேக்சிமம் நன்மைகள் நடக்கிறது. எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் நன்மை நடக்கிற மாதிரி தான் இந்த ராஜா பார்த்துக்குவார். ஆனால் இந்த மந்திரியாக யார் வர்றா அப்படின்னா செவ்வாய் வருகிறார். என்னதான் ராஜா அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியுமோ இல்லையா, அவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. மந்திரி தான் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அவர் தான் களத்தில் இறங்கி ஆளுங்க வேலை செய்கிறத பார்க்க முடியும். ராஜா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுருவார். இப்போ குருன்னா எல்லோருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி அப்படி ஐடியா, நேர்மை, ஒழுங்கு, நியாயம் அந்த மாதிரி ஒரு தன்மையில் அப்படி கொடுத்துருவார். பட் செவ்வாய்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் மோடு முட்டிக்கோள்.
அப்போ மந்திரி என்ன பண்ணுவார், செஞ்சீங்கன்னா மரியாதை, இல்லாட்டி அடி வட்டி தீவிரமாக இருக்கும். அது மாதிரி தான் சூழல் வரும் எல்லா இதுலேயும். வேலை தொழிலாக இருக்கட்டும், இது வேற இந்த நாடுகளுக்கு இடையே இந்த போர்கள் அது இதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரி செவ்வாய்ங்கிறப்ப நான் இதான் நியாயம், இதான் தர்மம், செய்யலைன்னா உதப்பேன். அது நியாய தர்மத்தை சொல்கிறப்பயே சரியில்லைன்னா ஒழுங்குபடுத்துவேன். சில ஆசிரியர்கள் அப்படி தானே இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் அன்பாக சொல்லிவிட்டு அவங்க எலிச்சவாய் பேர் வாங்கிடுவாங்க, ஏன்னா எல்லோருட்டையும் நல்லவங்களா. சில ஆசிரியர்கள் இன்றைக்கும் குச்சி எடுத்துகிட்டு போய் உதப்பாங்க, மற்றவங்களை பயமுறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறப்ப கொஞ்சம் தீவிரம் இருக்கும் செயல்பாடுகளில். சரி, இவர் மந்திரி சூப்பர்வைசர் தான். ஆக்ஷனில் இறங்கி வேலை செய்யக்கூடியது யார், சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வருகிறார். சந்திரன் அன்பு பாசம் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டினாலும் குழப்பம் நெகட்டிவ் அது. அதனால் செயல்படுத்தக்கூடியவர் குழப்பத்தில் மாற்றி மாற்றி செய்கிறது, திரும்ப செய்கிறது, இன்றைக்கி ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று, அந்த துக்ளக் ராஜ்யம் மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்குது. குரு நல்லவர் தான் ராஜா, பட் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுத்துட்டு விட்டுருவாருன்ட்டேன். சூப்பர்வைஸ் பண்ணுற இவர் மோடு முட்டியாக டென்ஷனாக இருக்கிறவராக இருக்கார். செயல்படுத்துபவர் குழப்பம் உள்ளவரா, பாசக்காரரா, இப்படி அப்படி. அன்பு பாசம்னா தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி, ஒரு நியாயம், வேண்டப்படாதவங்களுக்கு ஒன்று, அப்படிலாம் வரும். அந்த மாதிரி ஒரு தன்மையெலாம் இருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி தேவையில்லாமல், ஏன்னா ஏதாவது தவறு பண்ணால் தானே மந்திரி செவ்வாய் வெடுக்கு துடுக்குன்னு செய்ய வைப்பார். இதெல்லாம் என்னமோ கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பாவனையில் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஃபீலோடு இருந்தீங்கன்னா ஒரு உணர்வு வரும். அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அந்த உண்மைத்தன்மை தெரியும். அதுக்காக தான் இந்த ஆண்டே பராபவ, அந்த பரம்பொருள் தன்மையோடு பரம்பொருளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஆண்டு. அப்படி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், அது எந்த ராசியாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லோராலையும் அது மாதிரி இருக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டு. அப்படியே இருக்கக்கூடியவங்க, அந்த பரம்பொருளோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களும் எப்போதும் இணைந்து இருக்க முடியுமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. அதனால தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், உலகனாலே அப்படி தானே இருக்கும். நன்மை தீமை கலந்தது தானே, இரவு பகல், பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம பலன்களாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த 12 ராசிகளில் என்ன மாதிரி அவங்களுக்கு பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எந்த கேட்டகரியில் உங்கள் ராசி வருது, எத்தனை சதவீத நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் ஒண்டி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் விளையாட போகும் ராசிகள், அதாவது செகண்ட் ரேங்க்ல வரக்கூடிய ராசிகளை இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே கூத்தாட போகும் ராசிகள்னு பார்த்தோம், அது ஃபஸ்ட் ரேங்க்கு. அபரிமிதமான நன்மைகள் வரும். அதனால் ஒரு 75% அண்ட் எபோவ் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 75% ஒரு 50ன்னு சொல்லக்கூடாது, 60ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 50ன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் 60 to 75% அந்த லாபத்தை, அந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் வராங்க. அதனால் விளையாட போகும் ராசிகள். என்ன சார் வித்தியாசமாக தலைப்பை கொடுத்துட்டாக்க எங்களுக்கு புரியணும்ல அப்படின்னா, கூத்தாட போகும் ராசிகள்ங்கிறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் இருக்கும். விளையாட போகும் ராசிகள் அதை எடுத்துக்கிட்டாக்க போராடித்தான் ஜெயிக்கணும். அப்போ மேடு பள்ளங்கள் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும், கூடவே வெற்றியும் வரும். அந்த மாதிரி வரும். அதனால் விளையாண்டு தான், தட் இஸ் போராடி தான், தட் இஸ் உழைத்து தான் நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் செகண்ட் ரேங்கில் கொடுத்துருக்கேன். 60%லேருந்து 75% நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வர்றது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் வரப்போகிறாங்க. இப்போ விளையாட போகும் ராசிகளில் இவங்களை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இவங்க லக்னாதிபதி ராசி அதிபதி as well as வித்தை திறமைக்குரியவன், சொத்து சொந்த பந்தங்களுக்குரியவன் உச்சமாகிறான். ஆனால் உச்சமாகிற இடம்தான் வேற, 8ஆம் இடமா போகுது. நீங்கள் மற்றவங்களோட இணைந்து செயல்படுவதே உங்களுக்கு கொஞ்சம் சற்று இதாக இருக்கும். ஈக்குவலாக யாராவது ட்ரீட் பண்ணாலே கடுப்பாவீங்க. அதில் கீழே யாராவது ட்ரீட் பண்ணால் மூட் அவுட் பண்ணுவீங்க, மூட் அவுட் ஆகிடுவீங்க. உங்கள்கிட்டேருந்து அந்த எக்ஸலண்ட் வெளிப்படாது.
உங்களை குருங்கிறதால நீங்கள் ஒரு ஆள், பெரிய ஆள், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் பிடிக்கும். உங்களை மதித்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறது, இது என்ன அது என்னன்னு விவரம் கேட்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆட்கள். இப்போ 8ல் போய் அது மறைஞ்சு உச்சமாகிறதால லக்னாதிபதி 8ஆம் இடம் உங்கள் லக்னம் ராசிக்கு 8ல் போய் மறைகிறதால தான் வீக்காக இருக்கும். ஆனால் உச்சமாக இருக்கிறார், பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அப்போ 8ஆம் பாவனா எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத வெற்றி இருக்கும். ஆனால் ஒரு பயத்தோடு தான் செய்ய வேண்டியிருக்கும். என்ன நடக்குமோன்னு ஒரு பிளைண்டாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்கள பார்ட்னராக ஒத்துக்காட்டியும் சரி, பிடிக்காட்டியும் சரி, அவங்களோட இணைந்து செயல்படும்படி பண்ணாதான் இந்த குரு பகவான் அபரிமிதமான நன்மைகளை சொந்த பந்தங்கள் வழியா, வித்தை திறமை வழியா, சொத்துக்கள் வழியா, எதிர்பாராத நன்மைகள், உச்ச நன்மைகள், மறைமுக நன்மைகள் இதெல்லாம் கொடுத்து உங்களை உயர்த்துவார். அதனால தான் செகண்ட் ரேங்க் போட்டிருக்கேன். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எத்தனை சதவீதம்னு பார்க்கலாம். இது பொதுவில் 60லேருந்து 75% வரக்கூடிய 3 ராசிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தனுசு உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகிறது பெஸ்ட்டு. ஆனால் அவர் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு, அதான் பிரச்சனை. அப்போ நம்மளால் முடியுமா அப்படிங்கிறது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கா, வித்தை இருக்கான்னு குழப்பம் வரும். பேசுறது பேசிடலாங்க, என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த சுபக்கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா காரியத்துக்கு உதவாது. சுபக்கோள்கள்லாம் கோணத்தில் இருந்தால் நல்லது, புத்திக்கு நல்ல வேலை பார்க்கும். சுபக்கோள்கள் பாபக்கோள்கள் தான் கேந்திரங்களில் இருந்தால் நல்லது, இறங்கி வேலை செய்ய முடியும். என்னதான் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி குரு பகவான்கிறதால உங்கள் அறிவை காட்டலாம், திறமையை காட்டலாம். மற்றவங்களோட இணைந்து அவங்கள வேலை செய்கிறது, அவங்க கூட சேர்ந்து ஓரளவு நீங்கள் பண்ணுறது அப்படி தான். நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறது முடியாது. பட் பொதுவாக இந்த உபய லக்னம் உபயராசியாக வர்றதால பார்ட்னரும் பிடிக்காது. அதுதான் பிரச்சனை. அதனால தான் பயம் வரும். இது என்ன மற்றவங்கள நம்பி செய்கிறது ஐய அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்கள நம்பி செய்கிறப்ப தான் மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய நீடித்த நன்மைகள் கிடைக்கிற மாதிரி. பெரிய அளவுக்கு மறைமுக தன வருவாய் வர்றது, மறைமுக சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள் போலலாம் வர்றது. பெரிய ஆளுங்க இவங்க வழியாக மறைமுகமாக பல நன்மைகள் இருக்கும், சொத்துக்களும் கிடைக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கலாம். லாபமும் திருப்தியும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு திருப்தி வரும். அவ்வளோ காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு படத்தை பற்றி கவலை இல்லைங்கிற லெவலுக்கு நீங்கள் போகலாம். அதனால தான் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். அந்த லக்னாதிபதி அந்த குரு பகவான் குருவோட நட்சத்திரமான அந்த புனர்பூச நட்சத்திரத்திலேயே இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அவர் பயணிப்பது சிறப்பு. அவர் உச்சமாகிறது இந்த ஜூன் மாதத்தில், ஒரு 1.5-2 மாதத்தில், அது மிகவும் சிறப்பு. இந்த 1.5-2 மாதம் பயம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸலண்ட்டாக பார்த்துடலாம், செஞ்சிடலான்னு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பயம் வரும். ஆனால் உச்சமாக போகிறதால பயந்துக்கிட்டே செஞ்சாலும் ஆச்சரியமான நன்மைகள், நான் சொன்ன மாதிரி மறைமுக பங்குகள் கிடைக்கிறது, மறைமுக வெற்றிகள் கிடைக்கிறது, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் முயற்சிக்கணும். புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், புதிய நபர்களாக இருப்பார்கள், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அது இதெல்லாம் பயந்துடக்கூடாது. நம்மளை யாரும் மரியாதை போயிட போகுது. ஏன்னா அறிவாளிகளுக்கு அந்த பயம் இருக்கும், யாராவது நம்மளை மரியாதை இல்லாமல் இது பண்ணிட போகிறாங்க, ட்ரீட் பண்ணிட போகிறாங்க, அதெல்லாம் பயம் இருக்கும். கவலைப்படக்கூடாது, தைரியமாக இறங்கணும் புதிய விஷயங்களில். அது மெடிடேட் பண்ணால் அந்த தைரியம் வந்துருங்க. நீங்கள் செஞ்சால் தான் குழம்பிகிட்டே இருப்பீங்க, உபய லக்னங்கிறதால ஒரு பயம் இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 9ல் உள்ள கேது ஒரு யோகி ஞானி போல் வர்றது வரட்டும், நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிடுவீங்க, ஸ்டெப் எடுத்து வச்சுருவீங்க. அந்த ராகு ஆச்சரியமான ரிசல்ட்டையும், அந்த கேது அப்படி ஒரு புகழ் மரியாதையும் கொடுப்பார். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு வீக்காக இருக்கார். பேச்சில் கவனம், பொருளை செலவு பண்ணுறதுல தன ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு விழிப்புணர்வு வேண்டும். முயற்சிகளிலும் ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா ராகு நல்லது பண்ணுவார், தைரியமாக செய்யுங்கிறீங்க, அப்புறம் ஒரு விழிப்புணர்வுன்னு. ஏன்னா இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள். அர்த்தாஷ்டம குருவாக சனியாக வரக்கூடியவர், இதில் வேறு அஷ்டம குருவாக வேற இருக்கார். இந்த ராகு கேது தான் சூப்பராக இருக்குது. இந்த குரு உச்சமாகிறதால தான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன். பட் சனி பகவான் ரொம்ப டேஞ்சர் பண்ணுவார்.
குழப்பி விட்டுருவார், சொதப்பி விட்டுருவார். அதனால தான் செகண்ட் ரேங்க் போட்டிருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அதீத யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி வேலை பார்ப்பார், இண்டிவிஜுவலாக உங்களுக்கான ஒரு வீடியோ தனித்து நான் போடுவேன். இப்போ ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டோம், இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு விளையாட போகும் ராசியில் நீங்கள் வர்றீங்கிறதால எதையும் விளையாண்டு பார்த்துடணும். பயந்துக்கிட்டு ஒதுங்கக்கூடாது. மரியாதை போயிட்டுன்னு ஒதுங்குனீங்கன்னா பப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெடிடேட் பண்ணிக்கங்க, தைரியமாக விளையாடுவீங்க. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் விளையாட போகும் ராசிகளில், அதாவது செகண்ட் ரேங்கில் அடுத்து வர்றது யார் அப்படின்னா மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் வராங்க. இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பகவான் உச்சமாக வருகிறார். எங்கே? 7ஆம் இடத்தில். மிக சிறப்பான சூழல், மிக சிறப்பான வாய்ப்புகள், மிக சிறப்பான நல்ல நேர்மையான பார்ட்னர்ஸ், இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக அந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்களும், பெரிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம், அது கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன் இந்த செகண்ட் ரேங்க் போட்டிருக்கேன்னாக்கா, இந்த 2ல் இருக்கிற ராகு, 8ல் இருக்கிற கேது, அது சர்ப்ப தோஷத்தை கொடுத்து ரொம்ப நெருங்கியவர்கள் பார்ட்னர்ஸ் இவங்கள்ட்ட பகைத்து கொள்வது, முறித்து கொள்வது, முறிவு பிரிவு ஏற்படும்படி பண்ணுவது போல இருக்கிறார். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு. இந்த ராகு கேதுவால் தான் உங்களுக்கு செகண்ட் ரேங்குக்கு கொண்டு வந்திருக்கேன். விளையாட போகும் ராசிகளில் நீங்கள் வந்திருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி பண்ணணும், சோம்பலை விடணும். ஏன்னா சனி பகவான்னாலே சோம்பேறித்தனம், டல்லு இதெல்லாம் வரும், விட்டுறக்கூடாது. அறியாமை, ஈஸியாக புரியாது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கிடணும், களத்தில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடணும். அதனால தான் விளையாட போகும் ராசிகள் அப்படிங்கிறதுல இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு மாதம் கொஞ்சம் பயத்தை, ஒரு உடம்பு சரியில்லை, நிம்மதி இல்லை, டல்லாக இருக்குன்னு தோணும். ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே 2ஆம் தேதியே அவர் இடப்பயிற்சி ஆகி உச்சமாக உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து நேரடி பார்வையாக, 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறது மிகவும் சிறப்பு. பெரிய அளவுக்கு லாபம், பெரிய அளவு பேராசையான விஷயங்கள் கூட நடப்பது, அது நடந்துருச்சுன்னா அப்புறம் கெத்து காட்டுவீங்கல்ல. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சனி பகவான் தான், வேலைக்காரன் போல தான். கொஞ்சம் அறியாமை நிறைந்த கோள், அப்படி தான் அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும். பெரிய ஸ்கில்டு பர்சன், திறமசாலின்னு சொல்ல முடியாது, பட் குத்து மதிப்பாகவே ஜெயிக்கிற ஆளுங்களில் நீங்கள் வருவீங்க. மற்றவன் அப்படி உழைப்பான், அவன் பெருசு அளவு ஜெயிக்க மாட்டான். நீங்கள் கொஞ்சோண்டு உழைச்சிட்டு பெரிய அளவுக்கு லாபம். அது இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த செகண்ட் ரேங்கில் ஏன் இழுத்துருக்கேங்கிறது சொல்லியிருக்கேன். இந்த ராகு கேதுவால் தான். ரொம்ப நெருங்கியவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பார்ட்னர்ஸ்ட்டை ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய நபர்கள், வேற்று மதத்தினரை பார்ட்னராக சேர்க்குறப்ப நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும். இல்லாட்டி மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை செஞ்சுட்டு போயிடுற மாதிரி, எதிர்பாராத விளைவுகளை, நஷ்டங்களை, இழப்புக்களை செஞ்சுட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டுருவாருங்க. அதனால தான் இந்த செகண்ட் ரேங்க் போட்டிருக்கேன். இருந்தாலும் விளையாட போகும் ராசிகளில் நீங்கள் வர்றீங்கன்னா எதுவாக இருந்தாலும் இறங்கி விளையாண்டுடணும். அது மெடிடேட் பண்ணால் தான் இந்த தைரியம் வரும். என்ன சார் விளையாடணுங்கிறீங்க, ராகு எதுக்கு எடுத்து விடுவாருங்கிறீங்க, முயற்சி பண்ணுறதுல ஒரு விழிப்புணர்வுங்கிறீங்க, பார்த்துக்கணும். இப்போ மகரத்திற்கு பேச்சில் கவனம், குடும்பத்தில் கவனம், பேரை கெடுத்துக்காதபடி, முறிவு பிரிவு ஏற்படாதபடி ஒண்டி கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஆச்சரியமான ரிசல்ட்டை, ஒரு இனம் புரியாத தைரியத்தை இந்த மகர லக்னம் மகர ராசி அன்புள்ளங்கள் இந்த ஆண்டு அனுபவிக்கலாம். இந்த குரு பகவான் உச்சமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு திருப்தி வரும் உங்களுக்கு. பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறப்ப எப்பா கடவுளுக்கு நன்றி, அப்படி பரம திருப்தின்னு வரும். ஏன்னா நீங்கள் நினச்சதை விட அதிக லாபங்கள், நினச்சதை விட நன்மைகள் நடக்கிறது மற்றவங்க வழியாக. அவங்கள நினச்சி நான் பயந்தேன் சார், ஆனால் அவங்க அப்படி ஒரு நல்லவங்களாக இருக்காங்க, அப்படி ஜென்யூனாக இருக்கிற மக்களாக, நேர்மையான ஆளாக, ஒழுக்கமான ஆளாக வந்திருக்காங்க. நான் கூட அப்படி இருப்பேனான்னு சந்தேகம். ஏன்னா நீங்கள் சனி பகவானில் அப்படி தான் வீக்காக இருப்பீங்க. சூழலுக்கு ஏற்றபடி நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த செவ்வாய் அங்கெல்லாம் உச்சமாகிறதால கொஞ்சம் பேராசை வரும்.
பேராசையில் ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க, அறியாமையில் தப்பு பண்ணுவீங்க. இந்த மகர லக்னம் மகர ராசி அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த பேராசை வராமையும் அறியாமையால் சிக்கலில் மாட்டிக்காதபடியும் இந்த தகுதிக்கு மீறிய விஷயங்களை உங்களை அறியாமல் செஞ்சு மாட்டிக்கிறதெல்லாம் வரும். பட் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா குத்துமதிப்பாக தகுதிக்கு மீறியதை செஞ்சாலும் அதில் லாபம் வெற்றி அடைகிற மாதிரி வந்துடும். ஏன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க மாட்டீங்கல்ல. எதிர்பார்ப்பு இல்லாமல் பெரிய அளவுக்கு லாப சிந்தனை இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வந்துடும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக மகர லக்னம் மகர ராசிக்கு வந்துடுது. இண்டிவிஜுவலாக உங்களுக்கான இதை டீட்டெயில்டாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்களை பற்றி அது எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு இன் டீட்டெயிலாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே அது தனி வீடியோவாக உங்களுக்கு போடுவேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். 2nd ரேங்க் கொடுத்துருக்கேன், விளையாடணும்னு சொல்லியிருக்கேங்கிறப்ப ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் விளையாட போகும் ராசிகளில் அதாவது 2nd ரேங்கில் அடுத்து வர்றது மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள். இந்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், என்னங்க என்னமோ விளையாட போவான்னு, என்ன ஜென்மசனியாக அதை 7ல் இருக்கேன், அர்த்தாஷ்டம குருவாக அவர் வேற லக்னாதிபதி as well as 10ஆம் இடத்ததிபதி, வேலை தொழில் ரீதியாக அவ்வளோ ஒரு முடக்கங்களை பிரச்சனைகளை செயல்பாடுகளை தடுத்துக்கிற மாதிரி கெடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. இதில் எனக்கு திருப்தியே இல்லாமல் இருக்குது. மெடிடேட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் பண்ண முடியல, இப்படி ஒரு சோர்வில் இருக்கேன். இதில் என்னமோ 2nd ரேங்க்குங்கிறீங்க, இருக்கிறதுலே லாஸ்ட் ரேங்க்கு நாங்கள் தாங்க, அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இது ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி தாங்க, ஒரு ஷார்ட் டூரேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதத்துலேயே, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து ஒரு 1.5 மாதத்துலேயே மாறிடும். ஜூன்லேருந்து இந்த குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி as well as 10ஆம் இடத்ததிபதி வேலை தொழில் அந்தஸ்து மரியாதைக்குரியவர் உச்சமாக போகிறார். எங்கே? 5ஆம் இடத்தில். அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை என்னதான் இந்த சனி பகவான் 7.5ல் படுத்தினாலும் சும்மா தெறிக்க விடுவீங்க. அப்படி ஒரு ஆச்சரியங்கள் நடக்கும். அவ்வளவு அறியாமையாக தவறு பண்ணால் கூட அந்த தவறு வெளியில் தெரியாது, அந்த தவறால் பெரிய இழப்புகள் வராது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஜென்ம சனியாக அப்படி படுத்துவார். சோம்பேறித்தனம், அறியாமையை வெளிப்படுத்துவது, எதிர்பாராமல் தவறாக செஞ்சிடுறது, இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அந்த சனி பகவான் கொடுப்பார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதையும் யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்வோன்னு. அப்போ அப்படி ஒரு திருப்தி, நிம்மதி, சந்தோஷத்தை அந்த ராகு கொடுப்பேன். அப்போ மெடிடேட் பண்ணலை அப்படின்னா அது ஆரம்பத்தில் பண்ண முடியாது. நான் சொல்லியிருக்கேன்ல, குரு உச்சமாகிறப்ப பண்ண முடியும். ஏன்னா 5ல் போய் குரு உச்சமாகிறது தி பெஸ்ட் பீரியடு. எப்போ கடவுள் இருக்காரியா அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் வரும்ல, கடவுள் இருக்காரு குமாருன்னு ஏதோ ஒரு படம் மாதிரி, அந்த தலைப்பு வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வரும். இப்போ கடவுள் இருக்காருப்பா, காப்பாற்றிட்டார். ஏன்னா மேஜர் கோள்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் லக்னாதிபதி உச்சமாக 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை பூர்வ புண்ணியத்தை தூண்டி விடுவார். புத்தியால் குத்து மதிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 2nd ரேங்க் கொடுத்துருக்கேன், விளையாட போகும் ராசிகள்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 7.5 சனி அண்டு 12ல் உள்ள ராகு. ஏன்னா ஈஸியாக கிடைக்காது. ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப்பு அலைகிற மாதிரி தான் இருக்கும், ஒட்டிக்கு ரெட்டி செலவு இருக்கும். இருந்தாலும் வெற்றி கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கல, செலவு போயிட்டு போகுதுரா, எவ்வளோ திருப்தி, என்ன செலவு, நல்ல வேலை அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவானாலும் செலவை தாண்டி நல்ல லாபம் வந்துருச்சு இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நிம்மதி இந்த மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்போ சந்திக்க போகிறாங்க. இந்த ஜூன் மாதத்துலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதி போல் உங்களுக்கு முழு சுபராக நேம், ஃபேம், தனம், குடும்பத்திற்கு புகழ், மரியாதைக்கு, அந்தஸ்துக்கு, அதிர்ஷ்டத்துக்கு, பூர்வ பாக்கியத்துக்கு உரிய அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேது 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் என்னதான் ஒரு குழம்பிக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஒரு புரியாமல் ஒரு என்னமோ செஞ்சாலும் அப்படி ஒரு வெற்றி, அப்படி ஒரு நன்மை,
இந்த 12ல் இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு திருப்தியையும் 12ல் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒரு திருப்தியும் கொடுப்பார். ஏன்னா 6ல் உள்ள கேது அந்த வெற்றியை கொடுப்பார், ஆச்சரியத்தை கொடுப்பார். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன்னா ஜென்ம சனியில் இருக்கீங்க, ஏதோ ஆக்ஷனில் இறங்கணும். ஏன்னா 7ல் புத்தி தடுமாறும், மந்தத்தனம் வரும், சோம்பேறித்தனம் வரும். இந்த சோம்பேறியாக மாறி கெடுத்துக்குவீங்க. அதனால தான் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. கிளம்புற அலாரம் வச்சுட்டு பிஸியாக இன்றைக்கி இந்தந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் படுப்பேன்ட்டு அப்படியே டிக் அடிக்கணும். டிக் அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதிர்ஷ்டம் வரும். 10 வேலை சொல்லுவாங்கல்ல, ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, 10 இதில் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேராக இருக்கட்டும், வேறு ரியல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இதில் ஒண்டி போடக்கூடாது, பல இதில் போடணும். ஒரு இதில் நஷ்டமானாலும் இன்னொரு இதில் லாபம் வந்து பேலன்ஸ்டாக லாபமாகவே வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பிஸியாக நீங்கள் ஓடிட்டுருக்கணும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உபய லக்னம், உபய ராசி அண்டு மீனம்ங்கிறது 12வது ராசியாக வருது. சேஃப்டி பிளே, எங்கே நிம்மதி சந்தோஷம் போயிட போகுதுன்னு பெருசாக எதுவும் செய்யவே பயப்படுவீங்க. இருக்கிறது போதும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதுலேயே அப்படியே ஓட்டிடுவோம், அப்படியே ரூட்டை போட்டுருவோம், அப்படியே எஸ்கேப் ஆகுவோம், அப்படியே தப்பிச்சுக்குவோம், ஏன் பிரச்சனைங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அது இருக்கக்கூடாது. அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் மேலே பாரத்தை போட்டு இந்த மாதிரி வாய்ப்பு வருது இல்லை, கொடுத்துருக்கிறது அவர் தானே, அவர் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு உங்களால் முடிஞ்சதை செஞ்சிடணும். சனி பகவான் மந்தத்தனத்தை கொடுத்து செய்ய வைக்க மாட்டார். அறியாமையால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் பிஸியாக வச்சுக்கணுங்கிற டைரி மாதிரி வச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னா மீன லக்னம், மீன ராசி நீங்கள் சொல்லிக்கொள்ளும்படி ஆச்சரியமான வளர்ச்சி, ஆச்சரியமான நன்மை இருக்கும். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா நல்ல பீரியடுன்னே சொல்லிடுவேன், தி பெஸ்ட் பீரியடு. ஏன்னா இது 25%. 1-10 கூட இவன் உச்சமாகிறப்ப அப்படி ஒரு ஜொலிப்பீங்க. மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி மதிக்கக்கூடிய லெவலில் பெரிய அளவுக்கு உயர முடியும். ஒரு சேஃப்டி ப்ளே பண்ணி ஒதுங்குற ஆளுப்பா, பயந்தாங்குழிப்பா, சேஃப்டியாக இருக்கிற ஆளியா, அப்படியே ரொம்ப சேஃப்டி பார்த்துக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டாரியா அப்படிங்கிற பேர் வாங்கின நீங்கள் இப்போ ஆச்சரியமாக வேறு மாதிரி அதிர்ஷ்டக்காரையா, அவனுக்கு லக்கியா, அவனுக்கு மச்சம் இருக்கியா அப்படி இப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்கல்ல, கிராமத்தில் பேசுகிறவங்க மாதிரி. அந்த மாதிரி ஒரு நன்மைகளை நீங்கள் அடையலாம். ஸோ செகண்ட் ரேங்கில் மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்கள் வராங்க. இப்போ நம்ம அந்த 3 ராசி விளையாட போகும் ராசிகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குடந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.